இன்று 8/7/2026 பராபவ வருடம் ஆனி 24 புதன்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி காலை 8:06 மணி வரை. அதன்பின் நவமி திதி. ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:24 மணி வரை. அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம். மரண யோகம். நல்ல நேரம் காலை 9 - 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி வரை. குளிகை காலை 10:30 - 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மதியம் 12:24 மணி வரை சிம்மம், அதன்பின் கன்னி. பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:59 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை. அஸ்தமனம் மதியம் 12:36 மணி. மேஷராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மதியம் வரை முயற்சி இழுபறியாகும், செலவு அதிகரிக்கும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும், எதிர்பார்த்த தகவல் வரும், பொருளாதார நிலை உயரும், உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும், நினைத்த வேலை நடக்கும், தேவைக்கேற்ற வரவு வரும். ரிஷபராசி என்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை. மதியம் வரை உங்கள் வேலை எளிதாக நடக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், எடுத்த வேலை வெற்றியாகும். உங்கள் செயல்களில் பதட்டம் ஏற்படும், வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். மிதுனராசி என்பர்களே, நினைத்தது நடக்கும் நாள். தடைப்பட்ட வருவாய் வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சரியாகும். முடிவு செய்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். நண்பர்கள் உதவியால் சங்கடம் விலகும். பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கடகராசி அன்பர்களே, விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும், செல்வாக்கு உயரும், தொழில் முன்னேற்றம் அடையும், அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை முடியும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர், திட்டமிட்ட வேலை நடக்கும், எதிர்பார்த்த வருமானம் வரும். சிம்மராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பெரியோர் ஆதரவால் வேலை நடந்தேறும், உங்கள் திறமை வெளிப்படும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர், தடைப்பட்ட வேலை நடக்கும், நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும், மனக்குழப்பம் விலகும், குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மதியம் வரை நினைப்பது நடக்கும், தேவையற்ற கோபம் வேண்டாம். திடீரென்று நெருக்கடி, மனக்குழப்பம் உண்டாகும். வாகன பயணத்தில் நிதானம் அவசியம். தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும், வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. துளாராசி என்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். வேலையில் தடைகள் ஏற்பட்டாலும் போராடி முடிப்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். நண்பர்கள் உதவியுடன் செயலில் வெற்றி காண்பீர். எதிர்பார்த்த தகவல் வரும், உழைப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும், இழுபறி வேலை முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும், சிலவற்றை போராடி வெற்றி பெறுவீர். நேற்றைய விருப்பம் நிறைவேறும், ஆரோக்கியம் சீராகும், இழுபறி விவகாரம் முடியும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், திறமை பளிச்சிடும், வம்பு வழக்கு சாதகமாகும். தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். முயற்சியில் எதிர்பாராத தடை தோன்றும், சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி சரி செய்வீர். விருப்பம் நிறைவேறும், உற்சாகத்துடன் செயல்படுவீர். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர், பிள்ளைகளால் சிறு சங்கடம் தோன்றும். மகர ராசி என்பர்களே, போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். உங்கள் முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துவது நன்மையாகும். வெளியூர் பயணத்தில் நிதானம் தேவை. வியாபாரம் விருத்தியாகும்,
பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். மற்றவர் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைபாய விடாதீர். அதனால் சங்கடம் தோன்றும். கும்பராசி அன்பர்களே, நன்மையான நாள். எதிர்ப்புகளை சந்தித்தாலும் போராடி வெற்றி பெறுவீர். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீர். நினைத்ததை அடைவீர். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். மீனராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நெருக்கடி விலகும். தெளிவுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். முயற்சியில் முன்னேற்றம் உண்டு.